நீங்க இப்ப எல்லாரும் உங்களுடைய பெற்றோருக்காக ஜெபிக்க போறீங்க. ஆமேன். ஒருவேளை நீங்க பெரியவர்களா இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர் வயதானவர்களா இருக்கலாம், அல்லது சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இப்ப எங்களோடு கூட இணைந்திருக்கலாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய பெற்றோரை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண போறீங்க. அதே வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறீங்க. அப்பா, நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும். அப்பா ஆண்டவரே, சத்தியத்தில் நாங்கள் நடக்கிறதை அவர்கள் கேள்விப்படுகிறதை விட வேற பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க அவர்களுக்கு உதவியாய் இருக்கணும், அவர்களுக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். யோசேப்பு யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தான். நோவாவை குறித்து சொல்லும் பொழுது, நோவாவுக்கு என்று தகப்பனார் பேரிடும் பொழுதே அவர் சொல்லுகிறார், என்னுடைய கைகளின் பிரயாசத்திலும் என்னுடைய எல்லா வேலையிலும் இவன் எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான் என்று சொல்லி நோவான்னு பெயரிடுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபையினால ரூத் ஒரு பிள்ளையை பிறக்கும் பொழுது அவருடைய தாயாகிய நகோமி சொல்லுகிறாள், இவன் என் முதிர் வயதிலே என்னை ஆதரிக்கிறவனாக, எனக்கு ஆறுதல் செய்கிறவனாக இருப்பான் என்று சொல்லுகிறார். பெற்றோருடைய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டா போதும், பிள்ளைங்க எனக்கு முதிர் வயதில் அவங்க கஞ்சியோ கூடோ எனக்கு ஊற்றுவாங்க, அது போதும். முதிர் வயதில் என்னை ஆதரிக்கிறவர்களா இருப்பாங்க, முதிர் வயதில் என்னுடைய ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவங்களா இருப்பாங்க, என்னுடைய கைகளின் பிரயாசத்தில் இவர்கள் என்னை தேற்றுவார்கள். இதுதான் பெற்றோருடைய ஒரே எதிர்பார்ப்பு, வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்க நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் இருக்கணும், பெற்றோருடைய மனதை குளிர பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும் அப்பா என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நான் தான் வயதாயிற்றே, எனக்கு பிள்ளைகளை தான் நான் கவனிக்கணும்னு சொல்லாதீங்க. உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்க தேற்றவாளர்களா இருக்கணும், தேற்றணும், ஆதரிக்கணும், ஆறுதல் செய்கிறவர்களா இருக்கணும், சத்தியத்துல நீங்க நடக்கிறத அவர்கள் பார்க்கணும். ஆமென். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படி, பெற்றோருக்கு கொடுக்கும்படி பிள்ளைகள் எல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா?